மூன்றாம் இடத்தில் இவங்களுக்கு விபரீத ராஜயோகம் வருது வினோத். விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அப்படின்னா என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு கெட்டவர். இவர் வந்து யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். அவர் வந்து பிரகஸ்பதி. அவர் உங்களுக்கு எப்பயுமே எனிமிட்டி தான். அவர் வந்து மறையும் பொழுது 3ஆம் இடத்திலே, அதாவது ரிஷபத்திற்கு 3ஆம் இடமாகப்பட்ட கடகத்தில் மறைகிறார். அப்போ மறையும் பொழுது என்ன ஆகும்னா, 8 குடையவன் 3இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அப்போ விபரீத ராஜயோகம் தங்கமா தருவார் குரு பகவான். தங்கம் டேக் இட், ஹவு மச் கோல்டு யூ வாண்ட். ஆனால் தங்கலான் படத்துக்கு அர்த்தம் இவங்க தான் நிறைய தங்கம் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்போது அதை நீங்கள் இவங்க தான் வந்து அந்த விக்ரம் ரோல்லாம். ஸோ அப்போ கடைசியாக தங்கம் இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்போது இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி தருகிறார். முக்கியமாக சகோதர பாவத்தை தருகிறார், நன்மைகளை தருகிறார். பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படின்னு பார்வைகள் கிடைக்கும். அந்த இடத்துக்கு கிடைக்கும்போது அதுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க. கோல்டு, சில்வரு, அந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. நீங்களாக கால்குலேஷன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மறைஞ்ச குரு, அதாவது 3ஆம் இடத்துல மறைகிறார் இல்லையா, இவர் வந்து நிறைஞ்ச யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு கேளுங்க. அதாவது ரிஷபராசிக்கு குரு பகவான் யாரு அப்படின்னா, இயற்கையாக ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரனுக்கு குரு பகவான் இயற்கை பகைவர் தான். ரெண்டுக்கும் முரண்பாடு உள்ள கிரகங்கள் தான். அதாவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்களோட குரு. இப்போ நம்ம ஜூன் 2ஆம் தேதி கடகராசியில் வந்து அமர போகிறார் இல்லையா வியாழன், அவர் வந்து தேவகுரு. இப்போ தேவகுருக்கும் அசுரகுருக்கும் இயற்கையாகவே வந்து ஒரு பகை இருக்க தானே செய்யும். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், 2 பேருமே நல்லவங்க, 2 பேருமே குருத்தன்மை உள்ளவங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். உபஜய ஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பவர்கள் துணிச்சலாக செயல்பட போறீங்க. அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த தனம் வாக்கு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் எப்போதுமே குடும்பத்திற்காக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியவர்கள். எப்போதுமே குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல சந்தோஷமா இருக்கணும், நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியாக குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு ஹைஃபையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள்.